அவள் முடியாது சொன்னாள். ஒலிக்கள் முடியும் சொன்னது. யார் ஜெயிச்சா தெரியுமா? லீலா, ஒரு சின்ன பெண். அவளுக்கு ஒரு பெரிய பிரச்சனை இருந்தது. அவள் எதிலும் ட்ரை பண்ணுறதுக்கு முன்னாடியே என்னால் அது முடியாது என்று சொல்லிவிடுவாள். ஒரு மாலை அவள் வீட்டின் பின்புற தோட்டத்தில் விளையாடிக் கொண்டிருந்த போது அவள் கால் ஒரு சிறிய கல்லை தொட்டது. டிங்! அந்த கல் ஒளிர ஆரம்பிச்சது. அந்த ஒளிக்குள் இருந்து ஒரு மெதுவான குரல் வந்தது. லீலா, நான் ஒளிக்கல். நான் உனக்கொரு ரகசியம் சொல்லலாமா? லீலா பயந்து, என்ன ரகசியம் என்று கேட்டாள். ஒளிக்கல், நீ முடியாதுன்னு சொல்லுறதாலதான் முடியல. முடியும்னு நம்பிட்டு ஒரு அடியாவது வா என்று சொன்னது. அடுத்த நாள் ரோப் ஜம்ப் காம்படிஷன் இருந்தது. லீலா எப்பவும் முயற்சி பண்ணவே மாட்டாள். ஆனா இன்று அவள் துணிச்சலோட கல்லை நினைச்சு சொல்லினாள். ஒரு தடவை ட்ரை பண்ணலாமே என்று. டீச்சர் விசில் அடிச்சதும் லீலா துள்ள ஆரம்பிச்சுட்டாள். முதல் 2 துள்ளல்களில் அவள் ஆல்மோஸ்ட் விழுந்துவிட்டாள். ஆனா கல்லோட குரல் அவள் மனசில் மீண்டும் உதித்தது. தொடரு லீலா, நம்பிக்கை உன் சக்தி. அவள் மீண்டும் துள்ளினாள். மெதுவா, தைரியமா, பின்னர் முழு வேகத்துல. போட்டி முடிவில் டீச்சர் சொன்னார், லீலா, நீ 3rd பிளேஸ். லீலாவின் முகம் முழுக்க துளிர். அவள் ஃபர்ஸ்ட் இல்ல, செகண்ட் இல்ல. ஆனா அவள் இதயத்தில் மிகப்பெரிய ஃபர்ஸ்ட் பிளேஸ். ஏன் என்றால் அவள் முதலில் ட்ரை பண்ண விஷயம் அவளுக்கு ஒரு நம்பிக்கை கொடுத்தது. அவள் கல்லை கட்டி பிடிச்சு சொல்லினாள், நன்றி, இன்றுதான் எனக்கு நம்பிக்கை வந்தது. நற்பயன். முடியாது சொல்லுறது நம்ம மனசு. முடியும் நம்புறதே நம்ம சக்தி.